எது சொல்லுது? என் மனசு சொல்லுது. மனசு தானே சொல்லுது, ஆன்மா சொல்லல. இல்ல இல்ல, ஆனா ஆன்மா உருகுது இப்போ. அது ஏன்? அதுதான் உருவம், அதுதான் உண்மை. அண்ணாமலையார மட்டும் தான் கும்பிடுவேன், மத்தது யாரும் கும்பிட மாட்டேன். இதுதான் அந்த காலகட்டம். அது ஒருத்தர் சில பேர் பேசுனா வெறுப்பு வரும், சில பேர் பேசுனா சிரிப்பு வரும், சில பேர் பேசுனா கண்ணில் தண்ணி வரும். அந்த பேச்சே வருது. அது ஏன்? அதுதான் ஊடுருவிடுன்றது. ஊடுருவி இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க என்கிட்ட, டெய்லி உங்கள் கூடவே நான் பிரயாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்து சேலத்துலேருந்து வர்றாங்க, ஒரு போலீஸ்காரனுடைய ஒய்ஃபு அவங்க. சரி, நான் டெய்லி உங்களோட ஊடுருவணும், அப்போ தான் எனக்கு மனசு சந்தோஷமா. ஆனால் பௌர்ணமி ஆனால் பிரிஞ்சு போயிடுறேன். அப்போ நான் சொல்லுவேன், நீ எப்போ நீ என்னை நினைக்கிறியோ நான் உன் கூடவே இருப்பேன், உன் உடலுக்குள்ளவே இருப்பேன் நான். அதுதான் அது சூட்சமாக உருவோன்னிட்டு பேர். ஆனால் அது உண்மை. ஏன்னா நான் மலேசியாவிலேருந்து வந்து சைதாப்பேட்டில் தங்கி 4 பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு கால் பண்ணேன், எனக்கு அட்ரஸ் கிடைக்கல. உங்களோட நம்பரை அவர் கிருஷ்ணன் மாஸ்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. காலையில் 6:30 மணிக்கு நீங்கள் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணீங்க. அப்போ நான் கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? உங்களை பார்க்க முடியலன்னு நான் அழுதது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எல்லாமே பேசக்கூடாதுமா நம்ம பப்ளிக்கில். ஏன்னா இல்லை, என் உயிர் உருகிறது எனக்கு தெரியுது. ஆமா தெரியும், எனக்கு அது தேவைப்படுது. கண்டிப்பா தெரியும், எங்கேயோ என்ன தொடுது. கண்டிப்பா தெரியும். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்னை நினைப்பாங்க. நினைக்கும் போது நான் அவங்களோட இருப்பேன், இருந்து அந்த நேரத்துக்கு அவங்கள எப்படி காப்பாற்றணுமோ அப்படி போயிடும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, சாமி நீங்கள் வந்தீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. ஆனால் நான் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன். அவங்களுடைய நினைவு, உண்மையான நினைவு, அது செயலாக மாறுதுங்க இல்லையா? நான் எங்கேயுமே போகிறதில்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் என் மேல அவங்க வைக்கிற நம்பிக்கையும் அந்த நினைவும் அவங்களுக்கு செயலை உருவாக்கி கொடுக்கும். உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், உங்ககிட்ட நான் பேசுறேன். சரி, அவங்க சொன்னவங்க எல்லாம் இன்னும் வரல, அவங்க எல்லாம் 5ஆம் மாசம் தான் வராங்க. அதுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? ஏன் உங்ககிட்ட நான் இவ்வளோ ஒரு அண்ணாமலையார் மேல வச்சிருந்த ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு உயிர் ஓட்டம் எப்படி வந்தது? அண்ணாமலையார் அப்படின்னாக்கா இப்போ 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. அப்போ உங்களை நான் அண்ணாமலையாரா ஏற்றுக்கிட்டா? நானும் அண்ணாமலை தான்மா, நீயும் அண்ணாமலை தான். ஆமாம், ஏன்னா அண்ணாமலைன்னா ஆன்மான்னு அர்த்தம். உனக்குள்ளும் ஆன்மா இருக்குது, எனக்குள்ளும் ஆன்மா இருக்குது. இதில் வந்து பேதமே கிடையாது, அதுக்கு மனசுக்கு தான் பேதம். அந்த 2 பொருள் இணையும் போது தன்னறியாமல் ஒன்று நினச்சி ஒன்று உருகும். ஆனால் மனம் அப்படி உருகாது, ஏன்னா மனம் வேறுபட்டது. அது இந்த தமிழ்நாட்டில் 5 ஸ்தலங்கள் இருக்குது. காற்று ஸ்தலம் காலாஸ்திரி, நீர் ஸ்தலம் திருவனைக்காவல், ஆகாய ஸ்தலம் சிதம்பரம், மண் ஸ்தலம் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம், நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. நான் காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன், மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவனுடைய உடலுக்குள்ள யாகம் யோகம் 2 இருக்குது. யாகம்ன்றது வெளியே கொளுத்தி காட்டுறது, அது அடையாளம். யோகம்ன்றது உள்ள நீயே கொளுத்துறது, அது இன்னொருத்தர் கொளுத்தி நீ பார்க்கறது. இது நீயே கொளுத்துறது. இப்போ ஒரு காற்று அடிச்சது, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இது எடுத்துன்னு போய் எங்கன்னா போட்டு போயிடும் காற்று. ஒரு தண்ணி வந்ததுன்னா இது எடுத்துன்னு போய் எங்கன்னா போட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்தால் வைக்காது, இருக்காது, இருந்த இடமே தெரியாம ஆக்கிடும். அப்போ மனிதனுடைய வாழ்வில் பாவ புண்ணியம் பண்ணாத உலகத்தில் மனிதனை பிறப்பே கிடையாது. ஆனால் அத்தனை பேர் பாவ புண்ணியத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல், அதை மிதைப்படுத்தி நிலைப்படுத்துகிற ஆற்றல் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ கடவுள் எதுவாக இருக்கிறான்? ஓசையும் மொழியுமா இருக்கிறான். அதனால தான் நான் போன புதன்கிழமை கூட அந்த நடிகர் விஜயினுடைய மாமாலாம் வந்து கடவுளை யார் உற்பத்தி பண்ணது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை மாதிரி எடுக்கிறாங்க அவங்க. அதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, புதன்கிழமை வாங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் புதன்கிழமை வந்தாங்க. கடவுளை போய் மனுஷனை தான் கடவுள் தோன்றி வச்சான் இல்லையா? என்னை வந்து கடவுள் தோற்றி வைக்கல, என்னை எங்கள் அப்பா அம்மா தோற்று, எங்கள் அப்பா அம்மா அப்படியே போய்கினே இருக்கும். கடைசியில் அப்பா அம்மாவை தோற்றி வச்சது கடவுள் தான் அப்படின்னு போயிடும். ஆனால் கடவுளை தோற்றி வச்சது யாருன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது அது? நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன்,
இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது அவன் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஆனால் 7 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிப்போச்சு அதுவே. இப்போ அது சிவம் மட்டும் எப்படி உலகத்தில் இருக்குதுன்றது மட்டும்தான் சொன்னேன். இதுக்கப்புறம் அது சக்தியை உருவாக்கணும். அப்போ சக்தின்னா என்னது, சிவம்னா என்னது அப்படின்னா, சக்தின்னா ஒலி, சிவம்னா ஓசை. நம்ம உடலுக்குள்ள ஓசையும் ஒலியுமா தான் இறைவன் இயக்கம் பண்ணின்னுக்கிறான். உலகத்திலையும் ஓசையும் ஒலியுமா தான் உலகம் உருவம் பண்ணின்னுக்கிறான், இயக்கம் நடத்தினுக்கிறான். அப்போது இந்த ஓசையும் ஒலிக்கும் இது சின்னது, அந்த ஓசையும் ஒலியும் அது பெருசு. அப்போ அந்த பெருசா இருக்கப்பட்ட ஓசையும் ஒலியோ இந்த சிறுசா இருக்கப்பட்ட ஓசை ஒலியை தனக்குள்ள இழுக்கணும். இழுத்துக்குச்சுன்னா என்ன ஆகும், காணாம போயிடும் இது. அப்போ நான் பிறப்பில் பிறப்பா இருக்கிறேன். அதுதான் மகான்கள் பிறப்பா இருக்கிற வழி. காரணம் என்னன்னா, மனித உடலுக்குள்ள மனிதன் சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டியோட வாழணும், அப்பா அம்மாவோட வாழணும், பாசத்தோட வாழணும், பணத்தோட வாழணும், சொந்த பந்தங்களோட வாழணும். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன் ஒரு வட்டத்துக்குள்ள. இது இல்லை வாழ்க்கை. ஒவ்வொரு மனித வாழ்விலையும் முப்பொருள் உடலுக்குள்ள 5 பொருள் உலகத்தை இயக்குது. ஒன்று பூமி, இன்னொன்று வெள்ளி, இது சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. இந்த 4ம் சேர்ந்து தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் தெரியும், மற்ற பொருள்கள் தெரியாது. அப்போ இதுக்கு மேலே நம்மளை இயக்குற பொருள் எது எது அப்படின்னா, பூமி ஆகாயம், நீர் நெருப்பு, காற்று, இதுதானே இயக்குது நம்மள. ஆனால் இதில் பூமி இயக்கம் இல்லாத நிற்கிது, ஆகாயம் இயக்கம் இல்லாத நிற்கிது. அப்போ இது இடையில இயங்குறது எதுன்னா காற்று, இடையில இயங்குறது எதுன்னா தண்ணி, இடையில இயங்குறது எதுன்னா நெருப்பு. இப்போ அகாரம் என்ற இடுப்புல நெருப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் இடுப்புல நெருப்பு இருக்குது. இந்த அகாரம்னா இதுக்கு அம்பாள்னு பேர். அப்போ ஒவ்வொருத்தனுடைய மனசு வயிற்றுலையும் காத்து இருக்குது. யார் யாரை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா, அங்கே போய் உட்காந்துருந்தா அங்கே போவேன் நான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றுலையும் காற்று இருக்குது. காற்றுன்னு ஒரு பொருள் இல்லை. காற்றுக்குள்ள என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. காற்றுக்குள்ள என்ன இருக்குது, ஓசை இருக்குது. இந்த காற்றுக்குள்ள இருக்கிற நெருப்பு, ஓசை, இந்த காற்று, இது 3 சேர்ந்து தான் நம்ம உணவு உட்கொள்றது, ஜீரணப்படுத்துது. அது இல்லைன்னா சுத்தாது. இப்போ ஏரோப்ளைன் கிளம்புறதா இருந்தால் முதல்ல ஒரு விசிறி சுத்தம் இல்லை, ஒரு லாரி கிளம்புறதா இருந்தால் அதுக்கு ஃபேன் சுத்தம். அப்போ எல்லாமே ரெடியாக போகணும்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஷர், காற்று வேணும். ஆமாம், இந்த காற்று மட்டும் இருந்தால் போகுமான்னா போகாது. அது கூட நெருப்பு வேணும், அது கூட சப்தம் வேணும். இது 3 சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்குது. இந்த 3 சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது. அப்போது இந்த தொப்பு வயிற்றுல காற்று இருக்குது, இதுக்கு மேலே தலையில் நமக்கு சப்தம் இருக்குது. அப்போது இந்த நெருப்பு இயங்குறதும் இந்த சப்தம் இயங்குறதும் தலையில் இருக்கிற காத்தால தான் இயங்குது. அதில் இருக்கிற சப்தம் போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே காற்று நிற்காது, இங்கே நெருப்பு நிற்காது இல்லையா? அப்போது அதுக்கு பேர் அகாரம், காற்றுக்கு பேர் மகாரம், தலையில் கேட்குற சப்தத்துக்கு பேர் உகாரம். இது விஞ்ஞானத்தில் நியூட்டான், புட்டான், எலக்ட்ரான், இது 3 தான் உலகம். அணு 3 சேர்ந்தா அணு, இது 3 சேர்ந்தா அணு. இங்கே இதுதான் அங்கேயும் இயக்கம், இங்கேயும் இயக்கம். அதனால தான் சொன்னேன் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னா. அப்போது இந்த இதுக்குள்ள உயிர் எல்லாத்துக்கும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனைக்கும் உயிர் இருக்குது இல்லையா? ஆனால் நம்மள கூட ஏன்பா நீ ஒரு உயிர்ப்பா அப்படின்ட்டு போயிருக்கலாமே. ஏன் மனுஷன்னு சொன்னான்? எதுக்காக சொன்னான் நம்மளை மட்டும் மனுஷன்னு? இப்போ நம்மளை விட பெரிய உருவம் யானைக்குது. ஏமா என் வண்டி கொடுத்தா ஒன்று கொடுத்தா எல்லாரும் ஒரு ஆள் கொடுத்தா நான் வண்டி சாப்பிட முடியாது. அது மாதிரி கருங்காலி இல்லை நான். என்ன சொன்னேன்?
அகாரம் விகாரம் பேசிட்டோம். இப்போ யானை நம்மளை விட பெருசு. ஆனால் அதுக்கு கூட ஏனன்னு தான் போயிடும். அது ஒரு ஜீவன் தான் சொல்கிறோமே தவிர அதை வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த மனுஷன்னு நம்மளுக்கு சொன்னான்? இதில் என்ன ரகசியம் இருக்குது? எல்லாம் ஒரு உயிரினம், நம்மளும் அதில் ஒரு உயிரினம். இது என்ன நமக்கு மட்டும் புதுமையான பேர், மற்ற பேர் இது ஜீவனுக்கு இல்லாத ஒரு பேர் இருக்குது. நம்ம யோசிக்கணும் இல்லைம்மா? யோசிக்கணுமா? யோசிக்கணும். நீ சொன்னா சொல்கிறேன். ஆமாம், இல்லை யோசிக்கணும். அப்போ யோசிக்கிறோம். யோசிச்சா மாற்றங்கள் மனிதங்கிட்ட தான். மாற்றங்கள். ஆமாம், மற்ற ஜீவராசிகளில் மாற்றங்கள் இல்லை. பூனைக்குட்டி பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் அது பூனை தான். புலிக்குட்டி பிறந்தா சாகிற வரைக்கும் புலி தான். யானையா பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் யானை தான். ஆனால் இந்த மாற்றம் மனுஷங்கிட்ட தான். குழந்தையா, அவ வாலிபையா, வயசானவையா, பெரிய மனுஷன். அப்போ இந்த பருவங்களை வகுக்கிறது மாற்றுறது மனசு இல்லையா? அப்போ இந்த மனசு, அதுக்கு ஏன் மனசு இல்லை, நமக்கு மட்டும் ஏன் மனசு இல்லை சொல்லவே கூடாதுமா. என்னம்மா இப்படி பண்ணி விட்டேன்னா மந்திரம் பண்ணி என்ன மந்திரம் பண்ணியம்மா? இல்லைங்க, எல்லாத்து முன்னுக்கு வந்து பார்த்துடணுங்கிற அந்த ஒரு ஆசை. அப்போ இந்த மனசு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, நமக்கும் ஒரு உயிர் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் எப்படி இது மனசுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வெளியே இருக்கிற இந்த ஐம்புலன்கள் இருக்குது, மெய்வாய் கண் மூக்கு செவி. இது 5 வேலைகளை செய்யுது. ஒருத்தர் தொட்டா உணருது, ஒருத்தர் போனா பார்க்குது, ஒருத்தர் என்ன செய்தா மோருது, ஒருத்தர் என்ன கொடுத்தா ருசிக்குது இல்லை, ஒருத்தர் என்ன பேச கேட்குது. ஆனால் அதுங்களுக்கு அது இல்லை. ஆமா, எது கிடைக்குதோ அதை அச்சு போட்டுதான் சாப்பிட்டுதான் போய் பட்டு தூங்கிடும், வேலை முடிஞ்சது. அப்போ இந்த சிந்தனை இல்லை அதுகிட்ட. இந்த சிந்தனையினுடைய காரணமா உலக எண்ணத்தெல்லாம் இது எதை பார்த்தது, எதை கேட்டது, எதை பேசுச்சு, எல்லாத்தையும் எடுத்து அந்த மனசுகிட்ட கொடுக்குது, அந்த உயிர்கிட்ட கொடுக்குது. அப்போ வெறும் இந்த உயிரா இருந்த மனசு உயிர் என்ன போச்சு, மனமா மாறி போச்சு, முதுமை அடிச்சது, பக்குவப்பட்டு போச்சு. அப்ப பக்குவப்பட்டதால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சது. இந்த பகுத்தறிவு ஆறறிவுன்னு ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடையாது. 3 அறிவில் தான் சாவறோம். சக்தியா பிறக்கிறோம், ஜீவனா வளர்றோம், மனமா வாழறோம், பிணமா போயிடுறோம் இல்லை. 6 அறிவு மகான். இந்த 6 அறிவுன்னா என்ன? மூலாதாரம், சூதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை. இது 6 தாண்டனின்னா 6 அறிவு. அப்போ முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முப்பொருளை இணைக்க கற்றுக்கணும். எதை? அகாரம், மகாரம், உகாரம். நெருப்பு, காத்து, சத்தம். இது 3 இணைச்சியரா யாரால இணைக்க முடியுமோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி மோட்சம். மற்றவங்களாம் ஏமாத்திடுவோன்னா இருக்கலாம். ஏதோ ஒரு சக்தி வந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். உனக்குள்ள வந்த சக்தியை நீ தான் அறிய முடியும். அதை அறிஞ்சேங்க, நான் அறிஞ்சேன், அவ்வளவுதான். அப்போ நீ என்ன யோசிக்கணும், நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்திருக்குது, அதை நம்ம வழிபடணும், அது வழியில் போடலான்ட்டு. ஆனால் அதை எடுத்துக்கின்னு போய் எல்லாருக்கிட்டும் வெளியே கேட்கக்கூடாது. ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, தனக்குள்ள ஏதோ ஒரு அபிரிதமான சக்தி வந்துட்ட மாதிரியும், தான் நினச்சா எல்லாம் செய்கிற மாதிரியும் ஒரு பிரம்மை, அது பேர், அதை உண்டாக்கிப்பாங்க. அது மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஏன்னா என்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஊரே அவங்கள கும்பிடுதான், ஆனால் அவங்க சூழ்நிலை சரியில்லையா, அது என்ன அது கும்பிடுறது. எனக்கு இது புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ள கிடைச்சது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. உங்களோடவே அடக்கமாக இருந்தால்தான் அது பயன் தரும். வெளியே சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் தான் பெரிய ஆளு, எனக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சுன்னு இது எதுக்காக வெளியே சொல்லணும்? இப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்துக்குது, நான் தெரிஞ்சுக்கினேன், அப்போ நான் என்னோட தானே இருக்கணும். நான் எதுக்கு போய் ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு வரணும்? ஆனால் இதில் அப்போ ஊரெல்லாம் எனக்குள்ள ஒரு சக்தி வந்துக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தானே நான் சொல்லின்னு இருக்கிறேன். அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அது கடவுள் வழிபாடு கிடையாது. பேய் ஒன்றா வரும்,
சக்தி எல்லாம் வராது. என்னுடைய இது சொல்றேன் நான். ஏன்னா கடவுள் சக்தின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. என்ன நினைச்சுக்கினா கடவுள் சக்தி வந்துடுறது. பேய் சக்தி ஒன்றா வரும், கடவுள் சக்தி வராது. கடவுள் சக்தி வரணுன்னா கை காலில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய் அப்படியே கிடக்குறான். வெறும் உடலில் எலும்பு மட்டும்தான் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் நினைப்பு. உலகத்தில் வேறு எந்த நினைப்பும் இல்லை. அவன் பார்க்க முடியாத கடவுளை ஊரெல்லாம் நம்ம ஏமாந்து வாய்ப்பு வந்துடும். மண்ணை போடுறவனுக்கு நம்ம கடவுள் வந்து இறங்கிட்டு வரான். இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லையா? இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்துறது இல்லையா? எனக்கு புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. எனக்கு புரிஞ்சுதுங்க. ஆனா இதுல இருந்து எனக்குள்ள தேடல்கள் ஜாஸ்தியாச்சு. எப்படி முடியுமோ அப்படி எல்லாம் தேடி கடைசியில இப்ப உங்ககிட்ட வந்தேன். எனக்குள்ள தடங்கள் நிறைய வந்துச்சுங்க. நான் இங்க வர்றதுக்கு நிறைய தடங்கள், கொஞ்சம் நஞ்சல நிறைய தடங்கள். வெள்ளிக்கிழமை நீங்க வந்து என்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடக்குதுமா. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசாதீங்க, வெளியே பேசக்கூடாது. இதை நீ அனுபவிக்கணுமே தவிர வெளியே சொல்லக்கூடாது. தடைகள் இல்லாத ஒரு மனித வாழ்வே கிடையாது. ஒவ்வொரு மனித வாழ்விலும் 1000 தடைகள். நான் அதையும் மீறி நான் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருந்து சனிக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் எங்க அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு வான்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் அரை மனசோட தான் என்னை வழி அனுப்பிச்சாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன அரை மனசோட தான் வழி அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா அப்ப கூட நான் இங்க வரும்போது எனக்கு காலெல்லாம் நடுக்கெடுத்தது. திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன திரும்பி போனா இது நல்லது இல்ல, நான் பார்த்தே ஆகணும். உன்னுடைய நம்பிக்கைமா. ஆனா எல்லாம் மலேசியாவில இருந்து வந்துக்கிறேன். இதோ இருக்கிற கோயம்புத்தூர்ல காலையில வண்டி என்ன 1 மணிக்கு வந்துங்க இறங்கிட்டு போறோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஆக்கிக்கிறோம். இது பெருசு இல்லைங்கய்யா, கேரளாவில இருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து இறங்குது. ஒரு கார் டாக்ஸி வச்சுன்னு ஒண்டியா வருது. எப்படி வருது? ஒரு நினைவு தான்மா, ஒரு தைரியம் தான். நான் போவேன், முருகிட்ட போவேன், உபரிசம். இது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஐயா நீங்க அது உங்க பெருந்தன்மையா. ஆனா எனக்குள்ள வழி நடத்துனது நீங்க தான். என்ன இங்க வர கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தான். சொல்றேன், இந்த மாதிரியான கற்பனை விஷயத்துக்கு நான் போறது இல்லை. இவ்வளவு நாள் இன்னைக்கு நீ என்ன என்னைக்கு நினைச்ச? இப்பதானே நினைச்ச? இப்ப வழி நடத்துற. இதுக்கு முன்ன உன்னை யாரு வழி நடத்துறது? நான் ஒரு 2-3 மாசம் தாங்க. அதாம்மா 2-3 மாசமா நான் வழி நடத்துறேம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 22 வருஷம். 22 வருஷமா உங்க வீட்டுக்காரர் உன்னை வழி நடத்தினாரு, என்ன வழி நடத்தினது? எப்படிமா நியாயம்? அதெல்லாம் சொல்றது. இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் நான் நீ மாட்டிக்கிறது இல்லைன்றது. ஆனா இப்ப என்ன நீங்க தங்கியா கூட்டிட்டு வந்து நான் வரும்போது உன் நினைப்பு. நான் வரும்போது யாருமே இங்க இருக்கிற யாருமே நான் வழி நடத்துறது இல்லை. நான் அதனால தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. நான் ஒரு வழிபோக்கு மாதிரி தான். நான் ஒரு குருவே கிடையாது. முதல்ல அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நீ இடம் எடுக்கல நான் போ. ஆனா அந்த கற்பனை, இந்த கதை, இதுக்கெல்லாம் நான் உட்பட்டவன் இல்லை. எது நிஜமோ அது மட்டும்தான் சொல்லுவேன். யாரையுமே இங்க நான் வழி நடத்த முடியாது. அவங்க மனம்தான் அவங்கள வழி நடத்தும். அவங்க மனம் இங்க போலான்னா தான் போவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நான் நினைச்சு வா, நான் வந்துடுவியா? அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. நான் இந்த ஊருக்கு இப்பதாங்க புதுசா வரேன். நானு வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம். இது என்னம்மா இந்தியாக்குள்ள தானம்மா இருக்குது? இருக்குங்க. இருந்தாலுமே என்ன இந்த ஊருக்கு, இந்த பக்கத்து ஊருக்கு போனா கூட புதுசு தான். அன்னைக்கு போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு தான்மா. இன்னும் 4 வாட்டியா கல்யாணம் ஆச்சு உனக்கு? ஒரு வாட்டி தானே ஆச்சு. எல்லாமே புதுசு. வாழ்க்கையில மரணமும் புதுசு. ஒரு வாரம் தான் நடக்கும். உலகத்துல நடக்கிற எல்லாமே புதுசுமா. ஜனனம் புதுசு, மரணம் புதுசு, கல்யாணம் புதுசு, எல்லாம் புதுசு. அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா.
ஆனா எனக்குள்ள இருந்து நீங்க தான் பயப்படாத, நான் இருக்கேன் வாவன்னு என்ன அப்படின்னு உங்க மனசு சொல்லுது, உங்க வீட்டுக்கார் சொல்லிங்கிறார். நான் சொல்றதே இல்லம்மா தாயே. அதுக்கப்புறம் கூட நான் உபதேசம் எடுத்துட்டேங்க. இன்னைக்கு உபதேசம் எடுத்து முடிச்சிட்டு கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்தது. பயம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம், உங்களோடத கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. உண்மையா இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கணும். நல்லபடியா செய்யுங்க, நல்லதை அடைங்க, கடவுளை முழுமையா நம்புங்க. கண்டிப்பாங்க. என்னுடைய அறிவுரை நான் எல்லாருக்கும் சொல்றது அதுதான். உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க. இது ரெண்டு பொருளும் நிஜ பொருள், மீதியெல்லாம் தோற்ற பொருள், பொய் பொருள் தான். அதனால கடவுளை நம்புங்க, நல்லா இருக்கு. ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ எனக்குள்ள என்ன தேடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. உன்னை தேடுன்னு சொல்லுவோம், அது எப்படின்னு எனக்கு. நீன்றது யாருமா? உன் தலையாவும் கண்ணாவும் வாயாவும் மூக்காவும் கையாவும் காலாவும் வயிறா? எது நீ? நான் என்று எது நீ? எனக்கு தெரியலங்க. எனக்கு அதுக்கு விளக்கம். தேடிக்கினே இது தெரியும். அதை நீ தேடிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீன்றது யாருன்னு தெரியும். ஒரு கை இருக்குது, ஒரு கால் இருக்குது, ஒரு தலை இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது. இதுல எது நான்? அதனால இதை எது நான், எது நான், எது நான், எதுன்னு தேட 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 ஒரு நாளைக்கு நீ எதுன்னு தெரியும். அது வரைக்கும் தேடிக்கினே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் நந்தகோபால். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஆத்ம வணக்கம் சாமி. என் பேர் நந்தகோபால். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சாமியுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இவ்வளோ தொலைவு வந்திருக்கேன். ஒரு வருஷமாக நான் இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன். என்னால் வர முடியல. இன்றைக்கி வரத்துக்கு கூட 4 பேர் உதவியால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் எனக்கு எதுவும் பேச தெரியாது. எனக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணும். எல்லாம் உம்முடைய அருள் சாமி. பேச தெரிஞ்சாலும் பேச தெரியலனாலும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதம் இந்த ஆசிரமத்தில் வந்து அத்தனை பேருக்கும் நிறைய உண்டு. பேசணும்னு அவசியம் இல்லை, பேசிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலரை முகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்குதுன்னுட்டு. சில பேரை முகம் பார்க்கும்போது இந்த பதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ தெரிஞ்சிக்காம இல்லை, தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அல்ல அக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமசிவாயமே அப்படின்னு பாடுனா பாதிகம் நினைச்சு அது பாடினங்க. ஆனா அந்த நல் அக விளக்கு எங்க இருக்குது, எப்படி ஏத்தணுங்கிறத இங்க வந்துதான் ஐயா அடியனுக்கு தெரிய வந்தது. எல்லா மகான்களுமா ஒரு பொருளை கோவிலில் வச்சிருக்கிறது சிலைங்க இருக்குது இல்லை, சாமி சிலைங்க இருக்குது இல்லை, சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லா சிலைகளும் மனித சிலை தான். இப்போ முருகர் சிலை இங்கே வச்சுக்கிறோன்னா மனுஷன் சிலை தான் வச்சுக்கிறோம். கடவுள் இப்படியா இருக்கிறாரு, கடவுள் பேரொழியாகிறாரு, ஆனால் மனுஷன் சிலையை வச்சுக்கிறோம். ஒரு கோயிலில் போனால் 10 கை வச்சுக்கின்னு அம்பாள் சிலை வச்சுக்குது, புலி மேலே வர்ற மாதிரி. காரணம் என்னன்னா அது பொம்பளையை வச்சுருக்குது. குடும்பத்தில் பொம்பளைங்க அவ்வளோ அராஜகம் பண்ணி வெட்டுவாங்க அப்படின்னு. கோவில்களில் வச்சுக்கிற சிலைகள் அத்தனையும் மனித சிலைமா. அது எதுக்காக மனித சிலையை வச்சிருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் அது நிஜம் நீ. இதனால்தான் சொன்னார், ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனர். அப்போது கோவிலில் போய் பாடு பரஞ்சோதி வரும்னு சொல்ல. இப்போ நீ பாடின பாட்டிலே என்ன சொல்கிறாரு, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது ஒளின்னார். இதை தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா கடவுளை தேடி 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 கடவுள் ஒரு பேரொலி, கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக ஒரு கோயில் கூட விடாத ஊந்து ஊந்து கும்பிட்டுன்னு வர, எங்கேயாவது கடவுளை பார்த்தியாடா நீ?
சிலைகளை தானடா பார்த்த, கடவுளை பார்க்கலையே. அப்போ கடவுளை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்க வேணாவா நீ அப்படின்னு சிவவாய்க்கர் சொல்கிறார். அதனால் சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியோ. கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போனோம் எவ்வளோ கோடின்னு சொல்ல முடியாதுறான்றார். ஏன்னா அங்கே கடவுள் இருந்தால் தானே தெரியும். ஆடை தோல் மேலே போட்டுக்கணும், ஆட்டை காணன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும். கடவுளை ஊரில் போய் தேடினா எங்கே கிடைப்பான்? அதனால் தெரியாமல் பாடலாக பாடிக்கின்னுக்கிறது. பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஒளி உனக்குள்ளே உண்டானால் இருள் நீங்கும். அதான் அந்த பாடலுடைய பொருள். அப்போது நீ ஒளியை உண்டாக்கணும். இதுதான் ரொம்ப அழகாக சொன்னார் அழகனி சித்தர். உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதொடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது சிக்குது வாழை பெண்ணேனார். அப்போ மனிதனுடைய உயிர் எங்கே இருக்குது? உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா? அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா இவன் செத்துட்டான்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு வாயில் பேச சத்தம் வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு மூச்சு வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கு எரியிற வரைக்கும் தான் மனித உடல் இயக்கும். அந்த விளக்கத்தான் எல்லா மகானும் சொன்னாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்காத போய் பாட்டு பாடின உட்காந்துருந்தா என்னமா பண்ணுறது? ஐயா இது மட்டும் இல்லைங்க ஐயா, காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என்னென்ன கோவில் என்னென்ன ஊருக்கு போகணுமோ அந்த சாமியை பார்த்தா நல்லது, இந்த சாமியை பார்த்தா நல்லது அப்படின்னு ஊரா சாமியை பார்த்தா நல்லது. சாமியை பார்த்தா நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எங்கேயாவது சாமியை பார்த்தியான்னு தான் கேட்கறேன். அந்த சாமி எங்க இருக்குது, அது எந்த பாதையில போன பார்க்கலாம், இங்க வந்து தானே தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேம்மா நான். ஏன்னா இந்த மக்கள் மூடனாவே போயின்னுக்கிறான். எனக்கோ இப்போ 74 வயசு ஆகி போச்சு, கொஞ்சம் உடம்பு தள்ளாடுது. நம்ம இருக்கிறதுக்குள்ள 4 பேரை உருவாக்கி விட்டுட்டா அந்த கலை அழியாது. நான் அழிஞ்சாலும் என்னுடைய கலை அழியாது. அந்த கலை மேற்கொண்டு வளர்ந்துக்கினே இருக்கும். அப்படின்றதுக்கு தான்மா இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். சொல்லுமா ஐயா. இந்த பயிற்சி பண்ணுற இந்த பயிற்சி இங்கே வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாக கிடைக்குங்களா? ஆமாம். பயிற்சியை யார் ஒருத்தன் இந்த பயிற்சியை உடலை மறந்து உயிரை நினைவில் கொண்டானோ அவனுக்கு இப்போ 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான். எவன் ஒருத்தன் உயிரை மறந்து உடல் மேலே நினைவை வச்சுக்கின்னு உலகத்து மேலே நினைவு வச்சானோ நம்ம கண்ணெதிர இருக்கிற ஜீவனில் எதுலையாவது ஒன்றில் போவோம். நாயில் போவோம், நதியில் போவோம், பூனையில் போவோம், எலியில் போவோம், எதில் ஒன்றாலும் போடும். ஏன்னா அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நீ ஒரு வீடு கட்டி வச்சுக்கிற, நல்ல வீடு, நல்ல சுகமாக வாழ்ந்துன்னுக்கிற. ஆனால் இது எவ்வளோ வருஷம் தாங்கும்? ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். நான் கட்டின வீடு இடியாதுன்னு நீ உட்காந்துன்னா அதில் இடிபாட்டில் மாட்டிப்பேன். அந்நேரத்துக்கு இடியும் போது ஓடனேன்னா குடிச்சோத்தில் தான் போய் உட்காரணும். இருக்கும்போதே இன்னொரு வீட்டை கட்டிக்கோ. அப்போ இது இடியும் போது நீ சுகமாக அதிலேயே இருக்கலாம். அதனால் உயிரை பூச்சின்னா இன்னொரு வீடை கட்ட ஆரம்பிப்பேன். எத்தனை வாட்டி பிறந்தாலும் உனக்கு வீடு இருந்துக்கினே இருக்கும். உயிரை பிடிக்காத உடலை நம்பியிருந்தீங்கன்னா நாய் நரி உடலில் தான் பூந்துக்கணும். ஏன்னா உடலில் உயிர் இல்லாத உடல் இயங்காது, உடல் இல்லாத உயிர் இயங்காது. அப்போ இந்த உயிராகப்பட்டது இறந்த உடனே ஏதாவது ஒரு ஜீவனில் போய் பூந்து தான் ஆகணும். பூந்தால் தான் அதுக்கு இயக்கம் வரும். அதனால் எதிலாவது வரும். ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் பாடத்தில் உபதேசம் வாங்கிறதால வந்துடாது. உபதேசத்தை சீராக செய்கிறவனுக்கு 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாவே பிறப்பாங்க. மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்கிறார்ல. அதில் வந்து நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆயுட்காலம் கூட கூட நமக்கு பாவம் புண்ணியம் நிறைய சேரும்போது திரும்பி பிறவிகள் ரொம்ப எடுக்கும். இப்போ ஆயுட்காலம் கம்மியாக இருந்தால் பிறவி கம்மியாக கிடைக்கும்ல? அப்படி இல்லைங்க, ஆயுட்காலத்தை வச்சு கணக்கு போட முடியும். ஒருத்தனுடைய ஆயுஸ் வந்து இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு எங்குது, 24 மணி நேரத்துக்கு. சரி. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 11 மூச்சு இருக்குது. இந்த மூச்சாகப்பட்டது யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பாழாகும். யோக முறையில் போய் ஒழுக்கமான முறையில் அந்த மூச்சை சீராக வச்சுருந்தான்னா 11 மூச்சு போகிற மாதிரி நடந்துக்கினான்னா அவனுக்கு ஆயுள் 85-100. ஆனால் அவன் போய் பாதியிலே தண்ணி அடிச்சு
அவன் மூச்சை 11 மூச்சு போக வேண்டியதை 16 மூச்சு 18 மூச்சு போய் அவன் ஓடி இல்லை கெஞ்சாட்சி இல்லை சிகரெட்டு பிடிச்சி பல குழப்பங்களில் அவனுடைய ஆயிலை அவனே மனிதன் குறைச்சிக்கிறான். அப்போது மனிதனுடைய ஆயில் எதில் இருக்குதுன்னா தன்னுடைய மூச்சில் தான் இருக்குது. அப்போ அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால தான் பிறந்த குழந்தை செத்து போவோம், 10 வயசாகி செத்து போவோம், 50 வயசில் செத்து போவோம், 100 வயசு வரைக்கும் உட்காந்து இருக்கும் நோய்வாய்ப்பட்டு கூட. இதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். இப்போ நோய்வாய்ப்பட்டான் ஒருத்தன் திடீர்னு ஜுரம், மறுநாள் செத்து போயிடும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் நோயாளியே படுத்திருப்பான், எழுதுக்கவே முடியாது, ஆனால் உயிரோடு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய உடலில் இயங்குகிற மூச்சு தான் கணக்கு. அந்த மூச்சியாகப்பட்டது எப்போ தீர்ந்து போதோ அப்போ திவால் ஆகிடுவார். இப்போ உன் பொட்டியில் ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன், என் பொட்டியில் ஒரு 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணால் என் கதை முடிஞ்சு நான் பிச்சைக்காரனா. உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது, 1 லட்ச ரூபாய் தீர்ந்தா நீ பிச்சைக்காரனா. ஆனால் இந்த 1 லட்ச ரூபாவை 50-100 வயசு வரைக்கும் செலவு பண்ணணும் நீ. ஆனால் 1 லட்ச ரூபாயை நான் கண்டபடி செலவு பண்ணணும் 50 வயசு 50 நாள்லேயே செலவு பண்ணினா உன் கதை முடிஞ்சது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கை இங்கே ஏக்கம் மூச்சு தான் கணக்குமா, மீதி எல்லாம் அப்போ அதுக்காக அடுத்தது தான். மூச்சு தான் கடவுள். அந்த பாவம் செஞ்சது தக்கன மூச்சு அப்போ கரெக்டாக வரும். தப்பா பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வர்றதில்லை, செயலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வரும். ஆனால் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி வரும். சரி சரி. இதை தான் மாணிக்கவாசகர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு பாவமும் பண்ணதில்லைங்க, நான் பிறந்தது நன்மை தாங்க செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவனே சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உன்னை பற்றி நீ சொன்னீன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? உன்னை பற்றி உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்க, அவங்க சொன்ன ஒத்துப்பேன். நீயே வந்து உன்னை பற்றி சொன்னி எவனாவது நான் பாவம் பண்ணங்க, நான் ரொம்ப அக்குறம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னா, திருடம் கூட சொல்ல மாட்டேன்றான். அப்போ நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் மனிதன் எல்லாரும் நல்லவன் 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 தான் நம்ம நினச்சின்னுக்கிறோம். ஆனால் அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது இறைவன் முடிவு பண்ணிட்டு. அதை தான் மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்கிறார். சரி சார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை எவனாலையும் செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கைன்றார்னா. இதில் எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பு கிடைக்குதுன்ற. ஆனால் நம்ம பாவம் பண்ணாதான் பிறவி எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. எப்படி உண்டு? அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோவில் குளம் பக்தி ஞானம்னு இப்படி வரும்போது அவன் சுத்தத்தில் போகிறான். அப்போ அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டான். இந்த சுத்தமே முடிவான்னா இல்லை, இதை விட பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது தான் புண்ணியம். ஆனால் அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது, அது இருந்தால் கூட பிறப்பெடுப்பேன். அந்த பரிசுத்தம் கூட இல்லாமல் போகிறது தான் இறைவனோட கலக்கிறது, அதான் முக்தி மோட்சம். பார்த்தேன் எவ்வளோ முட்டாள்தனம் மாட்டு பண்ணாலும் நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டுட்டு வாழ்ந்தாலும் சரி சத்தாலும் சரி இந்த பாதையில் போய் கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் போவோம், நம்ம ரெண்டும் சேர்ந்தே போவோம், இப்போ ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். கடைசியில் போனோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கரையேற்றிடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் பிள்ளைங்களை கரையாத்துறதுக்கு முன்னே நீ போய் சேர்ந்துட்டீன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி தெரிஞ்சுப்ப இதை? அதெல்லாம் முடியாதுன்னா போனாலும். அதனால் இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்ம நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா வந்துக்கிறேன், நான் 100 வருஷம் பொறுத்து வரேன். நீட்டு மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நமக்குள்ள. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம். அதனால் நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நானே இல்லையே, அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதனால் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. இது அறியாமையில் சொல்கிற விஷயம். 2 பேர் போகலாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். சட்டி காலியாக இருந்ததுன்னா சொரன்னா கூட கிடைக்காது. இளமை இருக்கும்போது தான் ஞானம் வரும், முதுமையில் ஞானம் வராது, நினைவு தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லாரும் இளமையில் வைப்போம், பிடிங்க இதை, நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு. முதுமையில் இதை பிடிக்க முடியாது. இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது. உன்னை தேடி எடுக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள்னா விந்துன்னு அர்த்தம். ஆணுக்கு விந்து இருக்கணும், பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது, இந்த கொம்பனாலையும்.
அதனால் அந்த ரெண்டையும் எடுத்துன்னு போய் விளையாட கற்றுக்கணும். அது கூட அது விளையாடணுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் விளையாடுவேன். 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா அது தானாகவே குறைய ஆரம்பிச்சிட்டோம். குறைஞ்சி போச்சுன்னா நீ எந்த கடவுளையும் தேட முடியாது. சும்மா ஏமாந்து போடுவீங்க. சொல்லியாச்சு. அவங்க வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சொல்லி கதாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது வராது. சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது. பாவம் அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறதே காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை நீ போயிட்டு போறேன்னு பயப்படுறது இல்லை, உன் வருமானம் போயிட்டு போகுதுன்னு பயப்படுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஏன் குழந்தை பார்த்தீங்க, இதுக்கு ஏன் இந்த பாதையில் போகணுன்னு கேட்குற 2 வருஷமா இதே கேள்வி தான். அவங்க பதில் சொல்ல முடியல. கேட்டுக்கினே கேட்ட நீ உன் வழியில் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம். அப்போ உங்களால் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க, மறுமுறை சொல்லுவாங்க, 3வது வாட்டியும் சொல்லுவாங்க. நீ 3 வாட்டி இப்போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு. நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சிட்டாருன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் வச்சுருப்பார் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன். அவர் என்ன நினச்சிப்பார், பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை போல வரலன்னு வரும். 2வது வாட்டி நோட்டீஸ் வைப்பார், போக மாட்டேன். 3வது வாட்டி நோட்டீஸ், அதோட எனக்கு நோட்டீஸை வைக்க மாட்டார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சொல்லினே இருந்துட்டு நீ போய் நேர அப்புறம் சொல்லவே மாட்டாங்க. கம்மன் ஆகிடும். எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆகிடும். போ சந்தோஷம். ஊரடங்கோட நான் நடந்து வரணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஐயா. அப்புறம் முடியல கிட்ட சத்தம் போட்டாங்க, எவ்வளோ வழி போயிட்டு இருந்தால் நீ ஊரோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பௌர்ணமி நடந்து வந்தேன். ஒரு 6 நாள் தான் டைம் இருந்து. சரி. ஒரு நாள் முடிந்து நடந்து 55 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சுது. நைட்டு நடந்தால் ஒரு 80 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 6 நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாது. என்ன முடியாச்சு, உடம்பு ரொம்ப கஷ்டமாக ரிட்டர்ன் போயிட்டேன். வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து போயிடலாம் பாட்டி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம். பெண்ணுன்ற பொருள் வந்துக்குது, அது ஒரு காந்தம். இப்போ இந்த பக்கம் இப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை. 4 ஆம்பளை போனால் கூட திரும்ப மாட்டேன். ஆனால் ஒரு பொம்பளை அங்கே போனால்னா நீ தானாகவே திரும்பிடுவோம். அது ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்கரையில் சோறாக்கினப்பா அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது. 10 பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஆம்பளை போனான்னா தன்னறியாமல் எங்கெங்கே போகிறீங்கன்னு. இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம், ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம். ஒரு உடலுக்குள்ளேயும் 2 இருக்குது. ஒரு பெண் இருக்கிறா, ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு பெண் உடல்லையும் ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான். இந்த 2ம் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது. அந்த ஆணு பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும். அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. நீ போகிற பாதையில் நீ போய்கினே இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு நண்பருக்கு ஒரு சந்தேகம். அவங்க தாத்தா காலத்தில் பசுமாடு வளர்த்துருக்காங்க. பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சிருக்குது. அவங்க வந்து சண்டையில் வந்து பசுமாட்டு நாக்கை இழுப்பு வச்சு அறுத்துருக்காங்க அவங்க தாத்தா. அதான் போல் ஸ்டேஷன் போகிறான். உனக்கு என்ன போச்சு, உன் வேலையை நீ பாரு. இல்லை அவங்க வளர்த்து நமக்கு என்னத்துக்கு ஊரு கதை, ஆம்பளை ஊரில் 1000 கதை நடக்கும். எல்லாம் போய் நம்ம மதிச்சு பண்ண முடியுமா? பாவம் நீடிக்குமான்னு சொல்லி அந்த பாவ புண்ணியம் அவனோட போகுது. உனக்கு எதுக்கு அது? நீ அத்தை உனக்கு பாவம், அவன் அத்தை அவனோட பாவத்தில் போட்டேன் சொல்லி வருத்தப்பட்டாங்க. போட்டப்பா உனக்கு செய்யும்போது தெரியலையா? போட்டமே. எப்போ ஒரு மனுஷன் பாவம் நினச்சிடறான்னு அப்போ வந்துடுச்சுன்னு அர்த்தம் உனக்கு. எப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்து அது புண்ணியம்னு நினைக்கிறேன்னா அப்போ புண்ணியம் வந்துடுச்சு. நினைவு தான் செயலாகும். அதனால் அவன் எதை செய்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய்தும் போ. சரி. ஐயா, அந்த பித்ருவை பற்றி பேசியிருந்தீங்க, யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு உயிர் வந்து 20 நாளில் வேறு இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விளம்பரங்களில் பார்க்கும்போது ஆவியோட பேசலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இதை பற்றி நான் சொன்னது இல்லை. நீங்கள் சொல்லையா? பித்ருவை பற்றி அவங்களே சொல்கிறாங்க இருக்குதுன்னு. ஆமாம், நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். சரி, ஆவியும் இல்லை பித்ருவும் இல்லை. சரி, அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை தான் இல்லையா? அதான் கேட்குறேன். சரியா? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது கடுமையான மழை. சரி. ஆமாம், வருவோமோ வர மாட்டோமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா மழை விட்டுடுச்சியா நானே வாரேன்னாரு. அதான் அந்த ஒரு கொடுப்பனை இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு. இது ஆமாம், மன உறுதி. கண்டிப்பாக. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறான். ஆமாம், மீனகாரன். ஆமாம், கடலில் அலை அடிக்குது. ஆமாம், சாதாரண அலை இல்லாத குளத்துலேயே நம்ம இறங்க பயப்படுறோம். ஆனால் அலை அடிக்கிற கடலில் இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான். அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது. ஆனால் தைரியமாக இறங்கிடுறான். அந்த தைரியம் அவனை திருப்பி கரையேற்றுது.
அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால் முடியும் அப்படின்னு செய்தால் முடியும். கண்டிப்பா. போகுமா போக மாட்டோமா, மழை வருமா பாதியில் குளிர் எடுத்துக்குமான்னு தான் வீட்டில் படுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பா. அது மாதிரி எங்க அப்பாவும் உங்க வழிதான்யா, தெய்வ வழிபாடே கிடையாது, பெரியாருன்னு சொல்லுவாங்க சொந்தத்துல. நான் தெய்வ வழிபாடு பண்ணாமல்லாம் இல்லை, அது எல்லாம் நான் அந்த மாதிரி முட்டாள் இல்லை. நான் சரி, நான் கடவுள் இருக்குதுன்றவேன். ஆனா இந்த ரூபத்துல இல்லன்றீங்க. கடவுள் இருக்குதுன்ற உனக்குள்ளவே இருக்குதுன்றவன் நான். நான் கடவுள் இல்லைன்றவன் கிடையாது. சரி சரி. அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன். அதான் கேட்கணும்னு செய்யும். அதான் கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன். கடவுள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் உழவ முடியும். கடவுள் என்ன விட்டு பண்ணா நான் படுக்க தான் ஆயிடுவேன். இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்லை நானு. கடவுள் உண்டு, ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளும் கிடையாது, இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளும் கிடையாது. இப்போ நான் சாலக்கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் அணிவிக்க தானே செய்யறான்றாங்க. கால் ஊனத்துக்கு இதுக்கு என்ன? அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துக்குது. இது அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்கெல்லாம். இப்போ ஒரு 10 பொம்பளை எடுத்துன்னு நிறுத்திட்டு உனக்கு எந்த பொண்ணுங்க ஓணும்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லுது இல்லையா? உனக்கு 10 பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்குதா தானே ஓனன். 10 ஓனன்னா விபரீதமா போறிட்டோம், நீ காலி ஆயிடுவேன். அந்த மாதிரி உலகத்துல மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது. அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதை போய்கின்னுக்குறான். நீ உன்னை தேடிக்கின்னு நீ என் மதத்தை தேடுற. என் பையனுக்கு ரொம்ப ஈடுபாடுயா. அதான் முதல் முறையா வந்து நிறைய பசங்க இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் மதுரை இருந்து வந்துக்கிறாரு. அவர் என் பையன்கிட்ட பேசுறேன்னாரு, பையன் உன்னோட வச்சுக்க என்கிட்ட என்னத்துக்கு எத்துனாரு. இது சும்மா அன்பு கின்புன்ற முறையில ஏமாந்து போறது. நாளைக்கு அது ஒதுக்க போகுது, அது தெரியாததுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கின்னு இருக்கிறோம். ஆபத்து நமக்கு அதால் தான் வந்துக்குது. நீங்க அது மாதிரி ஒரு மந்திராலய இது ராகவேந்திர பக்தர் ஏதாவது ஒரு பக்தரா இருக்கட்டும், அதான் இறைவனை விட மகான்கள் அந்த டைட்டில் சொல்ல வரேன். ரொம்ப நன்றியா. நன்றி. துருத்தி ஊதுதல் அப்படின்னா துருத்தி ஊதிக்கும் தானேப்பா நீ இருக்கிற. துருத்தி ஊதலைன்னா நீ இருக்க மாட்ட. துருத்தின்னா உடம்புல காற்று ஊதிக்கினே இருன்னாரு. அந்த காற்று போய்கினே இல்லைன்னா நீ இருக்க மாட்டே. துருத்தியே இருக்காது, பொச்சிடுவாங்க போய். அதான் துருத்தி ஊதிக்கினு இரு, அதை ஊதாத நிறுத்தாத, நிறுத்து நீ நான் உள்ளே போடுவேன் அப்படின்னா. மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அவளையா? என்ன பண்ணினுக்குற? நான் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒரு வேலைக்காக படிச்சுனுக்கிறேன். ஏன் எதுக்காக அதை படிக்கணும்? நீ இவ்வளோ படிச்சு போட்டு வில்லாக்க போகிறவ அதாக்க போகிற படிப்பு என்னத்துக்கு அது? இல்லையா, இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போது வேலை செய்ய துட்டு ருசி பிடிச்ச உடனே வில்லு அம்பு எல்லாம் போயிடும். அதனால் அதெல்லாம் வேணாம். உன்னை நீ தேடு, நான் யாருன்னு தேடு. முதல்ல நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தேடு. என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும், இந்த ஆராய்ச்சி சுய ஆராய்ச்சி நடத்து. மகான்கள் சொன்னதெல்லாம் நீ கிட்ட கூட போக முடியாது. சராசரி மனுஷனால அது கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவங்க வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு பட்டினத்தாரு கோமனம் கட்டின்னு வெளியே வந்தார். ராஜா விட போனக்கா நீ போவிய பொழப்பு தேடிங்கிறிய. அதனால இது மனுஷனுக்கு சாத்தியம் கிடையாது. மனுஷன் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டா பாடிக்கின்னு தான் தெரியறதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு உதவாது. நடைமுறைக்கு ஓணுன்னா உன்னை தேடு, நீ யாருன்னு தேடு, சுய விசாரணை பண்ணு, அதான் உனக்கு உதவும்.